காந்தாரா படத்துல காட்டப்பட்ட இந்த பஞ்சருளி தெய்வத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? புராணத்தின்படி முன்பொரு காலத்துல ஒரு காட்டு பன்றிக்கு 5 பன்றி குட்டிகள் பிறந்திருக்கு. அப்படி அதுல ஒரு குட்டி மட்டும் தன்னோட தாயை விட்டு பிரிஞ்சு தொலைஞ்சு போய் பசியால ரொம்பவும் அவதிப்பட்டு இருந்திருக்கு. அப்ப இத பார்த்த பார்வதி தேவி இந்த ஒரு பன்றி குட்டி மேல இறக்கப்பட்டு கைலாயத்துக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு பன்றி குட்டியும் பெருசா வளர்ந்து கைலாயத்துல இருக்க செடி கொடி எல்லாத்தையுமே நாசம் பண்ணுது. அப்ப இத பார்த்து கோபப்பட்ட சிவபெருமான் இந்த ஒரு பன்றி அழிக்க போகும்போது பார்வதி தேவி சிவபெருமான தடுத்து மன்னித்து காத்தருளும்படி சொல்லி சாந்தமடைய செய்திருக்காங்க. இதுக்கப்புறமா சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த ஒரு பன்றிய தெய்வமாக மாற்றி பூமியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ துணையாக இருந்து அருள் புரியணும்னு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பஞ்சருளி தெய்வத்தை பூமிக்கு அனுப்புனதாக சொல்லப்படுது. இந்த பஞ்சருளின்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னா 5 பஞ்சபூத சக்திகளோட தெய்வம்னு சொல்றாங்க. இன்னமும் கர்நாடகாவும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஊர் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பஞ்சருளியை வழிபட்டு பூத கோலான்ற முக்கிய நிகழ்வும் நடத்தப்படுது.